எதற்காக? என் இயேசு சிலுவையிலே பட்ட பிரயாசங்களின் விளைவை என் வாழ்க்கையில் பார்த்து அவர் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை, நீங்கள் பணக்காரர் ஆகித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். என் கட்டளையே சாசனம். பணமெல்லாம் நீங்க வேணான்னு சொல்றனால குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி எங்கெங்கயோ போய் மாட்டி இருக்கு பணம். 8500 கோடி ரூபாய் பணத்தோட எஸ்கேப் ஒருத்தர். 8500 கோடி. நாங்கள் 5 கோடியில் மிகப்பெரிய பில்டிங் கட்ட போகிறோம் என்கிற வார்த்தைக்காய் வெட்கப்படுகிறேன். 10 கோடியில மிகப்பெரிய 20 கோடியிலே மிகப்பெரிய ரிசார்ட் கட்ட போகிறோம் என்கிற வார்த்தைக்காக நான் வெட்கப்படுகிறேன். ஒரு திருடன் 8500 கோடியோடு நீயும் நானும் கோடிகளோட ஓடி இருக்க. நம்ம ஆமா டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம் திருக்கோடியில. காரணம் பிசாசு நம்மளை வஞ்சித்து அதெல்லாம் பார்க்காத அப்படின்ட்டான். ஆனா ஏசாயா தெளிவா சொல்லிட்டான், எகிப்தின் சம்பாத்தியம். எகிப்தின் என்ன? உலகம், பாவம். இந்த உலகத்தில் 1000 கோடி ரூபாய் பணத்துல படம் எடுக்கிறான். 1000 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறான். ஒரு படங்க 6 மாசத்துக்குள்ள இந்த படம் ஒரே வாரத்தில் பணத்தை எடுத்துரும். படம் எங்க போகும்னே தெரியாது. 1 மாசம் கழிச்சு இந்த படத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. 1000 கோடி. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா உட்கார்ந்து ஆராதிக்க போற சர்ச்சுக்கு எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் தாண்டி வந்து முன்னிடத்தில் சேரும். ஆமென். என் பைபிள்ல இருக்கு, உங்க பைபிள்ல இருக்கா? ஆமா, எனக்கு எழுதி கொடுத்தவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்கு தான். ஆமென் ஆமென். எகிப்தின் சம்பாத்தியம். கிறிஸ்தவன் கூட நீங்க போட்டி போடக்கூடாது. ஆமா, அது ஃபெயிலா போனவங்க கூட நீங்க போட்டி போடுற மாதிரி. உங்க போட்டிலாம் வெளியில. எகிப்தின் சம்பாத்தியம். நியூஸை நல்லா பாரு, நியூஸை பாருங்க. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், டிரான்சாக்ஷன், நெட் ப்ராஃபிட், இது எல்லாம் எப்படி எழுதியிருக்கிறான் பாருங்க ஒரு ப்ராஃபிட். இது எல்லாம் தாண்டி வந்து சபையேர் என்ற நெடிய ஆட்களின் வர்த்தக லாபம். சபையேர்ன்றவங்க அவங்க நெடிய ஆட்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அந்த உலக அளவிலே சிறந்த அறிவாளிகள். அதாவது நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. இவங்க எல்லாம் 6 அடி 5 அடி 6 அடியில் இருந்தப்ப 12 அடிக்கு ஒரு குரூப் நடந்துட்டு இருந்தாங்க. எமோரியர், ஏத்தியர், இந்த மாதிரி. அந்த மாதிரி இன்கம்பேரபிள் பெரிய பெரிய ஞானிகள், சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய அறிவாளிகள், பிசினஸ்ல பெரிய பெரிய ஞானிகள். இவங்களை எல்லாம் தாண்டி உங்ககிட்ட வருமா பணம்? ஆமென். எதற்காக? என் இயேசு சிலுவையிலே பட்ட பிரயாசங்களின் விளைவை என் வாழ்க்கையில் பார்த்து அவர் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை, நீங்கள் பணக்காரர் ஆகித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். என் கட்டளையே சாசனம்.